ஜாஸோட புது பிரான்ச் OMRல வந்து ஓபன் பண்றாங்க. சோ அதுக்காக வந்தோம். ஜாஸ் ஷாப் பத்தி சொல்லணும்னா, எங்க ரேஷன் கார்டுல காதர் அண்ணாவோட பேர் இல்ல, ஆனா எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரிதான் காதர் அண்ணா. சோ அவங்க ஜாஸ் நிறைய ஆர்டிஸ்ட் இங்க ஜுவல்லரி நம்ம போட்டோ ஷூட் பண்றதுக்கு ஷூட்டிங்க்கு எல்லாம் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் நாங்க போட்டு மின்றோம், தகன்னு ஜொலிக்கிறோம்னா இந்த சீசன் வந்து ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டமா இருக்குன்னா, பொதுவா வந்து ஒரு நிறைய பிரபலங்கள் அந்த டெலிவிஷன்ல இருப்பாங்க. அவங்களோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும், அவங்க எப்படி வந்து ஒன்னா எல்லாரோடய இருப்பாங்க அப்படின்னு பாக்குறது தானே பிக் பாஸ். பட் சாதாரணமா வந்து ஒரு லக்ஸுரி தான் பிக் பாஸ் இதுன்றது. அந்த மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு வந்து பிக் பாஸ் பண்றதுன்றது எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் எல்லாருமே பிளஸ்ட், ஏன்னா வந்து எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க அதெல்லாம். பட் தண்ணி கொண்டு வந்து ரொம்ப கம்மி பண்ணி அரை பக்கெட் தண்ணியில தான் குடிப்பேன் அப்படிலாம் சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல பிக் பாஸ் வந்து கஷ்டப்படுத்துறது கிடையாது, அவங்கள கவலைப்படுத்துறதும் கிடையாது. ஆனா ஏன் இந்த வாட்டி பிக் பாஸ் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அண்ட் பொதுவா வந்து பிக் பாஸ் கிட்டதான் வந்து எல்லா கண்டஸ்டன்ட்டும் மாட்டினாங்களா திணறிருக்கோம். ஆனா இந்த வாட்டி எல்லா கண்டஸ்டன்ட்கிட்டயும் பிக் பாஸ் மாட்டிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு. சோ எப்படி பிக் பாஸ் தப்பிக்க போறாங்கன்னு தெரியல. சோ ஆல் தி பெஸ்ட் டு விஜய் சேதுபதி. ஏன்னா எல்லாரையும் வந்து மேய்க்கணும் அவர்தான். பொதுவா வந்து ஒவ்வொரு திறமையும் வெளியில காட்டணும். நான் வந்து ஒரு காமெடியா இருந்தேன், ஆனா அந்த காமெடியா ஃபுல்லா ஒரு சீரியஸான பர்சன் எப்படி இருப்பாங்க இல்ல அந்த மாதிரி. மும்தாஸ் ஃபேம் இருந்தாங்க, எல்லாருமே அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களோட டான்ஸ் கிளாமர் எல்லாம் பார்த்தோம். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பர்சன் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயம் நமிதா இருந்தாங்க. நமிதாக்குள்ள வந்து ஒரு ஹரே கிருஷ்ணா வந்து அவங்க எப்படி டிவோட்டியா இருந்தாங்க, அந்த மாதிரி எல்லாம் விஷயம் பண்ணி என்னென்ன பிரச்சனை பண்ணி என்ன பண்ணி தப்பா ஏதாவது பேசி கூட ட்ரெண்டிங் ஆனாங்களோ அவங்க எல்லாம் உள்ள போடுறது வந்து உண்மையா சொல்றேன், மனசார சொல்றேன், அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கும். மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி வந்து குழந்தைங்க ஐயோ இந்த மாதிரி நம்ம என்ன வேணா பண்ணலாம், வேணா பேசலாம். அந்த மாதிரி இன்ஸ்டால நல்லா பாப்புலர் ஆனா, சோசியல் மீடியால நல்லா ட்ரெண்டிங் ஆனா பிக் பாஸ்ல போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு தப்பான இம்ப்ரெஷன் வருமோ அப்படின்னு தோணுது. அதனால இன்னொரு விஷயம் என்னன்னா, டக்குனு கெட்ட பேர் எடுத்துட்டா டக்குனு பிக் பாஸ் போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புருஷன் முன்னாடி சண்டை போட்டு பேசிட்டா பிரச்சனை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணா ஈஸியா பிக் பாஸ் OMRல ஒரு துபாயை இறக்கிட்டாங்க.